175க்கு மேற்பட்ட குழந்தைகள், பெண் குழந்தைகள், சிறுமிகள், எல்லா சடலத்தின் மீதும் அந்த குழந்தையினுடைய படம், ஒரு சிறிய மலர். அந்த ஒவ்வொரு குழந்தையினுடைய குடும்பத்தாரும் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஈரான் மக்களை அழுது கதறுகிற அந்த காட்சி கல் நெஞ்சையும் கரைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு கொடூரமான ஒரு காட்சி. 1945 இருந்து இந்த காலம் வரை 287 போர்களை அமெரிக்கா நடத்தியிருக்கிறார்கள். 175 குழந்தைகளுடைய மரணத்தை பற்றி நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் அமெரிக்கா இதுவரை தான் நடத்திய 287 படையெடுப்புகளின் மூலமாக 2 கோடி பேருக்கும் அதிகமானவர்களை உலகத்தில் அது கொன்றளித்திருக்கிறது. நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய விவரம் என்ன சொல்லுது? போர்களின் மூலமாக ஒரு ஆண்டிற்கு சராசரியாக 1 லட்சம் பேர் கொல்லப்படுறாங்க. கடந்த 50 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட கணக்கு. வர்த்தக தடையினால், பொருளாதார தடையினால் 5.5 லட்சம் பேர் ஒவ்வொரு ஆண்டும் கொல்லப்படுறாங்க என்று விவரங்கள் தெரிவிக்கிறது. இவ்வளவு கொடுமைகளை நிகழ்த்துகிற ஒரு நாடாக அமெரிக்கா இருப்பதற்கு காரணம் அதுதான் ஏகாதிபத்தியத்தினுடைய குணம். இந்திய மக்கள் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக வீதி வீதியாக போராடிய ஒரு நாடு. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நம்முடைய கிராமங்கள் தோறும் போராட்டங்கள் நடைபெற்றது. இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் இந்த போர் திணிப்புக்கு எதிராக சர்வதேச சட்டங்களை மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய உள்நாட்டு சட்டத்தை அது மதிக்க தயாராக இல்லை. இதற்கு எதிராக இந்திய மக்கள் இந்த போர் வெறிக்கு எதிராக அனைவரும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும். சாத்தியமான வடிவங்களில் எல்லோரும் போராட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டில் திரைக்கு வந்து எல்லோருடைய வரவேற்பையும் பெற்று ஓடிய ஒரு திரைப்படம் அறம் என்கிற திரைப்படத்தை நிறைய பேர் பார்த்துருப்போம். அந்த ஒட்டுமொத்த திரைப்படமே ஒரு சின்ன குழந்தையினுடைய உயிர் தொடர்பான ஒரு திரைப்படம். அது ஒரு பள்ளத்தில் தவறி விழுந்த ஒரு குழந்தையை மீட்பதற்காக ஒட்டுமொத்த நிர்வாகமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட அங்கே முயற்சிகள் மேற்கொள்வது தான் அந்த படம் நம்ம பார்க்குறோம். ஒரு குழந்தையினுடைய உயிர் அந்த படம் முழுவதும் ட்ராவல் ஆகுவதையும், படத்தை பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்கள் முழுக்க அதை நோக்கி ஈர்க்கப்பட்டதுமான அந்த சினிமா அவ்வளவு ஒரு உயிர்ப்போடு நம்ம எல்லாருடைய கவனத்தையும் பெற்றது. காரணம், ஒரு உயிர், அதுவும் ஒரு குழந்தையின் உயிர் என்பது தான் முக்கியம். ஒரு குழந்தையினுடைய உயிருக்கே இவ்வளவு பதவதைப்போடு அந்த படத்தோடு நாம் ஒன்றி பார்த்தோம். ஆனால் சில தினங்களுக்கு முன்னால் நம்ம வலைக்காட்சிகள் முழுவதும் பார்க்கிற ஒரு காட்சி, 175க்கு மேற்பட்ட குழந்தைகள், பெண் குழந்தைகள், சிறுமிகள், அவர்களுடைய அந்த சடலத்தை மொத்தமாக பார்க்கிறப்ப எல்லா சடலத்தின் மீதும் அந்த குழந்தையினுடைய படம், ஒரு சிறிய மலர். அந்த ஒவ்வொரு குழந்தையினுடைய குடும்பத்தாரும் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஈரான் மக்களை அழுது கதறுகிற அந்த காட்சி கல் நெஞ்சையும் கரைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு கொடூரமான ஒரு காட்சி. ஆனால் இவ்வளவு கொடூரத்திற்கு அமெரிக்காவோடு இணைந்து இந்த தாக்குதலை நடத்திய இஸ்ரேலோ அல்லது அவருடைய நிரந்தர கூட்டாளியாக இருக்கக்கூடிய நாடுகளோ ஒரு பேரளவிற்கு கூட ஒரு மன்னிப்பு அவங்க கேட்கல. தொலைதூரத்தில் இருக்கிற இந்தியா போன்ற நாடுகள் நீண்ட காலமாக ரொம்ப நாளாக அணிசேரா நாடுகளினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த இந்தியா இப்படிப்பட்ட கொடூரமான குற்றங்களை அவங்க கண்டிக்கணும்னு கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மனநிலைக்கு என்ன காரணம் என்று பார்க்கிற போது, ஏன் அமெரிக்கா, ட்ரம்ப் என்பவர் தான் இங்கே எதிரியாக, பொதுவாக இவர் ஒரு பைத்தியகாரத்தனமாக நடவடிக்கை மேற்கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுவதை பார்க்குறோம். ஆனால் ட்ரம்ப் மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய அதிபர்கள், அது நிக்சன் காலத்திலிருந்து, ரூஸ்வெல்ட் காலத்திலிருந்து, புஷ் வழியாக தொடர்ந்து பைடன் வரை, இப்போது இருக்கிற ட்ரம்ப் வரை எல்லோருமே இப்படித்தான் போர் வெறியோடு நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது. 1945 உலகத்தில் முக்கியமான ஆண்டு. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலகத்தினுடைய தலைமை என்பது பிரிட்டன் என்பதற்கு மாறாக அமெரிக்கா என்று மாறுகிறது. அமெரிக்காவுடைய மேலாதிக்கம் அப்போது தான் மேலே வர்றதை பார்க்குறோம். 1945 இருந்து இந்த காலம் வரை 287 போர்களை அமெரிக்கா நடத்தியிருக்கிறார்கள். இந்த 175 குழந்தைகளுடைய மரணத்தை பற்றி நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் அமெரிக்கா இதுவரை தான் நடத்திய 287 படையெடுப்புகளின் மூலமாக 2 கோடி பேருக்கும் அதிகமானவர்களை உலகத்தில் அது கொன்றளித்திருக்கிறது.
36 நாடுகளில் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. நம்மெல்லாம் நம்முடைய நாட்டினுடைய தேர்தல் கமிஷன், இந்தியாவினுடைய தேர்தல் கமிஷன், தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுகிறது, ஒன்றிய பாஜகவுக்காக செயல்படுகிறது என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். ஆனால் உலகத்தினுடைய கதை என்ன சொல்கிறது? ஏறக்குறைய 100 நாடுகளுக்கு மேல் அந்த நாட்டில் நடைபெறுகிற தேர்தல்களில் அமெரிக்க அரசு தலையிடுகிறது. ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு நாட்டினுடைய தேர்தல் கமிஷனை எங்கோ இருக்கிற அமெரிக்காவால் அந்த தேர்தல் கமிஷனை ஆட்டிவிக்க முடிகிறது என்றெல்லாம் விவரங்கள் தெரிவிக்கிறது. 36 நாடுகளுடைய அதிபர்களை கொலை பண்ணியிருக்காங்க. 36 நாடுகளில் வர்த்தக தடை விதித்திருக்கிறாங்க. நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய விவரம் என்ன சொல்லுது? போர்களின் மூலமாக ஒரு ஆண்டிற்கு சராசரியாக 1,00,000 பேர் கொல்லப்படுறாங்க. கடந்த 50 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட கணக்கு. ஒரு வருஷத்துக்கு 1,00,000 பேர், 1,05,000 பேர் என்று துல்லியமாக சொல்கிறார்கள் போரினால் கொல்லப்படுகிறார்கள் என்று சொன்னால், வர்த்தக தடையினால், பொருளாதார தடையினால் 5,50,000 லட்சம் பேர் ஒவ்வொரு ஆண்டும் கொல்லப்படுறாங்க என்று விவரங்கள் தெரிவிக்கிறது. இவ்வளவு கொடுமைகளை நிகழ்த்துகிற ஒரு நாடாக அமெரிக்கா இருப்பதற்கு காரணம் அதுதான் ஏகாதிபத்தியத்தினுடைய குணம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான 100 இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களில் 46 நிறுவனங்கள் அமெரிக்காவில் இருக்கிறது. இந்த இராணுவ தளவாட நிறுவனங்களுக்கு ஓயாமல் போர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு போர் செய்வது என்று சொன்னால் ஆயுத விற்பனைக்காக அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அமெரிக்க முதலாளிகளுக்காக இந்த யுத்தங்களை எல்லாம் அமெரிக்கா நடத்துகிறது. ஏதோ ட்ரம்ப் என்பதோடு மட்டும் முடிந்து விடுகிற ஒரு பிரச்சனை இல்லை. நாம் 200 ஆண்டு காலமாக 1823 அவர்கள் உருவாக்கிய மன்றோ ஒப்பந்தம், அதுவே அமெரிக்க கண்டத்தில் அமெரிக்காவுக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது என்று சொன்னது. 1992 சோவியத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு, பின்னடைவுக்கு பிறகு அவர்கள் அமெரிக்கா உருவாக்கிய புதிய பாதுகாப்பு கொள்கை என்ன பேசியது? இனி உலகத்தில் ரஷ்யாவை போன்ற ஒரு எதிரி அமெரிக்காவுக்கு உருவாகிவிடவே கூடாது, அதில் கவனமாக அமெரிக்கா இருக்க வேண்டும் என்று 1992 அந்த ஒப்பந்தம் குறிப்பிடுகிறது. கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு அமெரிக்காவுடைய பாதுகாப்பு ஒப்பந்தம் என்ன குறிப்பிடுகிறது? அமெரிக்காவுடைய இறையாண்மைக்கு, அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு அச்சுறுத்தலாக உலகத்தில் எந்த நாடும் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட நாடுகளை துவக்கத்திலே அழிக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு அவர்கள் ஒரு பாதுகாப்பு குறித்த ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். இதுதான் அமெரிக்கா கடந்த 200 ஆண்டு காலமாக உலகத்தின் மிகப்பெரிய உலக நாடுகளின் மீது போர் ஆபத்தை திணிக்கிற, தனது நாட்டினுடைய பெருமுதலாளிகளுக்காக, ஏகாதிபத்திய நலன்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு அரசு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கவலையெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தோடு, இப்படி போர் வெறி கொண்ட குழந்தைகள் உள்பட எல்லோரையும் கொன்று அழிக்கிற ஒரு இறையாண்மை பெற்ற நாட்டின் மீது படையெடுத்து அந்த நாட்டினுடைய உயர்மட்ட தலைவர்களை கொன்று அழிக்கிற. சமீபத்தில் நாம் பார்த்தோம், ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வெனிசுலாவிற்குள்ளே புகுந்து அந்த நாட்டினுடைய அதிபரை நிக்கோலஸ் மதுரோ அவர்களையும் அவருடைய துணைவியாரையும் நள்ளிரவிலே கடத்தி சென்று இன்றைக்கு அமெரிக்காவுடைய சிறையில் வச்சிருக்கிறாங்க. இதுதான் அமெரிக்கா. எனவே அமெரிக்காவுடைய இந்த கொள்கைகளுக்கு பின்னால் இருப்பது அதனுடைய ஏகாதிபத்திய நலன். இந்த ஏகாதிபத்திய நலனுக்கு உட்பட்டு நம்முடைய பாரத பிரதமர், குறிப்பாக பாஜக அரசு, ஒன்றிய அரசு இவருடைய ஏகாதிபத்திய நலன்களை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் செயல்படுகிறது. இவ்வளவு கொடூரமான இந்த போரை குறித்து இந்திய அரசாங்கமோ பிரதமரோ வாய் திறக்க மறுக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய அச்சத்தை, கவலையை ஏற்படுத்துகிறது. இந்தியா என்றைக்குமே அணிசேரா நாடுகள் தலைமை பொறுப்பில் இருந்த ஒரு நாடு. இந்திய மக்கள் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக வீதி வீதியாக போராடிய ஒரு நாடு. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நம்முடைய கிராமங்கள் தோறும் போராட்டங்கள் நடைபெற்றது. இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் இந்த போர் திணிப்புக்கு எதிராக சர்வதேச சட்டங்களை மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய உள்நாட்டு சட்டத்தை அது மதிக்க தயாராக இல்லை. இதற்கு எதிராக இந்திய மக்கள் இந்த ஏகாதிபத்திய யுத்தத்துக்கு எதிராக, இந்த போர் வெறிக்கு எதிராக அனைவரும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும். சாத்தியமான வடிவங்களில் எல்லோரும் போராட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எதிர்காலத்தில் அமெரிக்கா
இந்த தொடர்ச்சி அடுத்தடுத்த நாடுகளின் மீது போர் தொடுக்கிற இந்த காட்சிகளை பார்க்கிற போது எந்த நாடாவது தப்புமா என்கிற நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அமெரிக்காவினுடைய இந்த ஏகாதிபத்தியத்தினுடைய போர் வெறிக்கு எதிராக இந்திய மக்கள் ஒன்றுபட வேண்டும், போராட வேண்டும், வீதியில் இறங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். நள்ளிரவில் திடீரென்று நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறாமல் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் நான் இராணுவத்திற்கு ஈரான் மீது போர் தொடுப்பதற்கு அனுமதி அளிக்கிறேன், உத்தரவிடுகிறேன் என்று அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே பதிவிடுகிறார். இந்த அளவுக்கு எதேச்சதிகாரமாக ஏகாதிபத்தியம் நமக்கு முன்னால் நடந்து கொண்டு பார்க்கிறோம். இந்த ஏகாதிபத்தியத்தினுடைய கொடுமைக்கு எதிராக, போர் வெறிக்கு எதிராக பச்சிளம் குழந்தைகளை கூட கொன்றளிக்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் இந்த போர் வெறிக்கு எதிராக பாரம்பரியமிக்க இந்திய தேசம், இந்திய உலகம் முழுவதும் சமாதானத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்ட ஒரு தேசம், அணிசேரா நாடுகளின் தலைமை பொறுப்பில் இருந்த ஒரு தேசம் அமைதியாக வேடிக்கை பார்க்கக்கூடாது. மோடியினுடைய கருத்து, பாரத பிரதமருடைய கருத்து இந்திய மக்களுடைய கருத்தல்ல. இந்திய பிரதமருடைய கருத்தை நிராகரித்து இந்திய மக்கள் அனைவரும் போர்க்கோலம் பூண வேண்டும். ஏகாதிபத்திய கொடுமைக்கு எதிராக, போர்வதிக்கு எதிராக வீதியில் இறங்கி போராட வேண்டும் என்று இந்திய மக்களை, உழைப்பாளி மக்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.